ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! தண்ணீல இத மட்டும் கொஞ்சமா போட்டு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்து நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம காய்கறி கட் பண்ணக்கூடிய இந்த கட்டராகட்டும், இல்லை நம்ம ஒரு சில ஸ்பூன்ஸ்லாம் ஹுட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டாலும் சரி, யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அப்பப்போ வச்சதான் அது ஃபங்கஸ் ஆகட்டும், பேட் பேக்டீரியா ஆகட்டும் தங்காது. ஸோ கொஞ்சமாக சால்ட் உப்பும் ஒரு அரை லெமனும் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு நார்மலான துணியை போட்டு நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹுட்டரான ஸ்பூன் ஆகட்டும், இந்த கட்டர் ஆகட்டும் நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் ஜாஸ்தி வச்சுருப்போம், பாக்ஸில் போட்டு வச்சு அங்கங்கே மிக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி கேஸ் கட்டரில் குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது துணி காயப்படக்கூடிய அந்த கயிறுலேயே நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா, வேணும் போது அழகாக நம்ம இந்த மாதிரி துணியை குத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய்ந்ததுக்கப்புறம் இந்த கேஸ் கட்டர்லேயே அழகாக அந்த கிளிப்புங்களாம் எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் கட்டல், சோஃபா, ஸோ இங்கே கீழெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும் பிளேஸு, நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாத சமயங்களில் தொடப்பம் விட்டு க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த குச்சிகள்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ இதனால் தொடப்பமே வீணாக போயிடும். எப்பவுமே இந்த மாதிரி குட்டியான பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்தமாரி ஹேங்கரும் ஒரு பழைய சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாக்ஸை இந்த முனைப்பகுதியில் போட்டுட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதும். சூப்பராக உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்துடும். அது குட்டி பசங்க இருக்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செப்பு சாமான்கள் நிறைய திங்ஸ் கட்டிலக்கடியில் பீரோ கடியிலலாம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ளுக்கு ஒரு குச்சியை அந்த ஹேங்கருக்கு பார்த்திங்களா, அந்த முனைப்பகுதியில் நீங்கள் கட்டிட்டு கூட நீங்கள் அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது ஒரு ஓரளவு மட்டும்தான் உள்ளே க்ளீன் பண்ண முடியும். கொஞ்சம் உள்ளுக்கு நீங்கள் க்ளீன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டிக்கு, அதாவது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி மெலிசாக இருக்க மாதிரி குச்சி முனைப்பகுதியை விட்டுட்டு நல்லா கட்டினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஒற்றை கோச்ச மாதிரி இருக்கும். அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் உள்ளேருந்து எவ்வளோ டஸ்ட்டு வெளியே வருது. ஸோ இதே மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வெங்காயம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டோம் அப்படின்னா வெயிலில் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் காய வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபேனுக்கு நேராக காய வச்சுருங்க. ஸோ அதில் மெயின் பார்த்திங்கன்னா இந்த அழுகின வெங்காயம்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ அப்படியே அதுக்குள்ளேயே விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற வெங்காயத்தும் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அழுக வச்சிரும். ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு முடிஞ்ச அளவு அது யூஸ் பண்ண முடிஞ்சால் பாதி அளவு கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. இல்லைன்னா உடலுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா, அதாவது பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இங்கு தேர்ந்து போன இந்த பெண் மூடியை தூக்கி போடாமல் துணி குத்துறதுக்கு கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பே இல்லாத பட்சத்தில் இதை துணி குத்துக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக துணியில் சூப்பராக குத்திடுச்சு. ஸோ நம்ம நிறைய துணியெல்லாம் துவைச்சி காய போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிக அளவு கிளிப்பு தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்களில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த காய்கறி கட்டர் அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் எது பிளாஸ்டிக் வாங்கினாலும் சரி, வுட்டில் வாங்கினாலும் சரி, அங்கங்கே மூவ் ஆகிரும். நம்ம கட் பண்ணும்போது ஸோ எப்படியுமே நீங்கள் ஹெவியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 சைடுமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் அழகாக கட் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகாது. அடுத்து மெயின் டிப்ஸ் பாருங்கள், நம்ம வீட்டில் பொதுவாக எல்லார் வீட்லேயும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் துணியை ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கத்தியோட முனைப்பகுதியில் ஸோ ஈரம் பண்ணி தான் எடுக்கணும். தண்ணியில் நீங்கள் முக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தியோட ஒரு முனைப்பகுதியில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுருங்க. ஸோ சுற்றி விட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வெங்காயம் அழகாக கட் ஆகி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நிறைய வீட்டில் இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் டைம்லேயும் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக வெங்காயம்லாம் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் சப்பாத்தி ஆகட்டும், பூரி ஆகட்டும், பரோட்டா ஆகட்டும், எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு நீங்கள் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ இது கூடவே மெயினான இன்னொரு ஒரு பொருளுமே நம்ம சேர்க்கணும். இது என்னென்னா கொஞ்சமாக சர்க்கரை. ஸோ இது போட்டு நம்ம சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய பூரி நல்ல மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக
பட்டர் இல்லை நெய் இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா கையில் ஒரு சொட்டு கூட ஒட்டாது. மெயின் பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ எதாக இருந்தாலும் செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள். கையில் ஒரு சொட்டு கூட ஒட்டவே இல்லை. அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து துணியெல்லாம் துவைக்கிறோம் அப்படின்னா காலர் பகுதியில் ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த மழை காலத்தில் வந்து ரொம்ப வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக எப்பொழுதுமே வந்து நீங்கள் துணியெல்லாம் வந்து துவைக்கிறீங்க அப்படின்னா இந்த பொருளை மட்டும் நீங்கள் போட்டு துவைச்சி பாருங்கள். ஸோ நார்மலாக எப்பவும் போடுற மாதிரியே டிட்டர்ஜென்ட், அதாவது ஒரு சில டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. எது யூஸ் பண்ணாலும் சரி, மெயின் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் துணி துவைக்கும் போது போட்டுட்டிங்கனாவே போதும். சூப்பராக நம்மளுக்கு பளபளன்னு துணி வந்து துவைச்சி கிடைக்கும். அதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பவுல் இருந்தால் பவுலுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு. இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலர்கிட்ட அழுக்கெல்லாம் வந்து நல்லா சூப்பராக எடுக்கும். அது மட்டும் இல்லை, இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் நார்மலாக நீங்கள் எப்பவும் சேர்க்குற மாதிரியே சேருங்க. ஸோ இதுலேயுமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு நீங்கள் துணி துவைக்க போகக்கூடிய அந்த வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டாலே போதும். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக துணி வந்து நல்லா வாஷ் பண்ணி கிடைக்கும். பாருங்கள், இது வந்து மேனுவல்ன்றனால அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து சோப் பவுட்ரு போடுறேன். ஸோ ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட் பவுட்ரு வந்து கரையே கரையாது. துணியில் வந்து போட்டுறதுக்கப்புறம் வந்து கட்டி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி கிடைக்கும். இது சட்டுன்னு கரைஞ்சிருன்றனால நான் டைரெக்டாகவே போட்டுட்டேன். ஸோ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதுவுமே போட்டுட்டு துணி நான் துவைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த துணி வந்து எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிருக்குன்னு நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். அழகாக துவைச்சி முடிஞ்சாச்சு பாருங்கள். சூப்பராக அதில் இருக்க இதெல்லாமே போயிடுச்சு. துணியுமே வந்து நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. மெயின் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு பிரச்சனை, வெயில் டைம் ஆகட்டும் மழை டைம் ஆகட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இதை பேட் ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி எறும்புகள் தொல்லையுமே அதிகமாக இருக்கும். கரப்பாம்பூச்சி இதுக்கிற தொல்லைங்களுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை, நார்மலாக எப்பவும் வந்து வீடு துடைக்கிற மாரி தொடங்க, வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் துடைச்சி பாருங்கள். பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. நல்ல வீடுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து நான் வந்து சானிடைசர் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வாது போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வீடு துடைக்கக்கூடிய எந்த ஒரு லிக்விட் இருந்தாலும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 3 பொருளுமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து வீடை நல்லா தொடச்சி பாருங்களேன். நல்ல வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு பளிச்சு இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியான கரையெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலான கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த லிக்விடெல்லாம் போட்டுட்டு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு வந்து பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. வீடுமே நல்ல க்ளீனாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அந்த நம்ம கொரோனா காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வேஸ்ட்டாக வீட்டில் இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர் இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா வீடு நல்லா பளபளன்னு ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.